வணக்கம் லெட்ஸ் ஸ்போர்ட் வியூவர்ஸ். நான் நிவாஸ் அண்ட் வெல்கம் டு another மேட்ச் ரிவ்யூ. 18 வருஷத்துக்கு அப்புறமா சென்னையில சிஎஸ்கேவை சேப்பாக்கில் வச்சு ஆர்சிபி வந்து தோக்கடிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி அனில் கும்ப்ளே ஒரு மேட்ச் விளையாண்டு கொடுத்து ஆர்சிபியை வந்து ஜெயிக்க வைப்பாரு 2008. அதுக்கப்புறம் சாலிடா 1 டெக்கேடுக்கு மேல ஒரு டாமினன்ஸ் சிஎஸ்கே கிட்ட இருந்து அது சிஎஸ்கேக்கு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். பட் அந்த டாமினன்ஸை வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கிறாங்க இந்த வருஷம் ஒரு டாமினேட்டிங் பெர்ஃபார்மன்ஸோட இந்த மேட்ச்ல. ஏன்னா கடைசி வரைக்கும், அதாவது முதல் பால்ல இருந்து கடைசி வரைக்கும் வந்து எந்த இடத்துலயுமே சிஎஸ்கேவே இந்த மேட்ச் ஜெயிக்கிற பொசிஷன்ல வந்து வரவே விடல ஆர்சிபி. அந்த மாதிரி ஒரு டாமினேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ்ல இந்த ஒரு ரெக்கார்டை வந்து பீட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு அச்சீவ்மெண்ட் ஆர்சிபிக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு அன்வான்ட் ரெக்கார்டை வந்து சிஎஸ்கே கிரியேட் பண்ணியிருக்காங்க. தேவையில்லாத ஒரு ரெக்கார்ட், அது அவங்களுக்கு வந்து கண்டிப்பா வேண்டப்படாத ஒரு ரெக்கார்ட் நான் நினைக்கிறேன். என்ன ரெக்கார்ட் அப்படின்னா, ஹோம்ல அதாவது சேப்பாக்ல சிஎஸ்கே அதிக ரன்கள்ல தோல்வி அடைஞ்சது இந்த மேட்ச்ல 50 ரன்கள்ல வந்து தோல்வி அடைஞ்சாங்க கடைசியில. அது ஒரு அன்வான்ட் ரெக்கார்ட். ஓவரால் அந்த மேட்ச்ல என்ன நடந்துச்சு அப்படின்னா, டாஸ்க்கு வந்து கேப்டன் ருத்ராஜ் கேக்வாட் வராரு. டாஸ் ஜெயிச்சு சேஸ் பண்றோம், வி சூஸ் டு பவுல் ஃபர்ஸ்ட் அப்படின்னாரு. அங்கதான் அவர் பண்ண முதல் தப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஒரு விஷயம் வந்து சிஎஸ்கே கிளியரா புரிஞ்சுக்கணும், அவங்க கிட்ட இருக்கிற பேட்டிங் சரியாவே இல்லை. அவங்க கிட்ட ரொம்ப ஒரு வீக்கான மோசமான பேட்டிங் ஆர்டர் இருக்குன்றதை அவங்க முதல் புரிஞ்சுக்கணும். அவங்களுடைய பவுலிங் அதை விட பல மடங்கு பெட்டரா இருக்கு அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்கணும். அதை அவங்க புரிஞ்சுக்கிட்டா அவங்க வந்து ஒரு 2016, 17, 18 டைம்ல இருந்த ஒரு எஸ்ஆர்ஹெச் மாதிரியான ஒரு அப்ரோச் வந்து எடுப்பாங்க. என்ன அப்ரோச் அப்படின்னா, நாங்க பேட்டிங்ல 150, 160 அடிப்போம், மேக்ஸிமம் 170 அடிப்போம். ஆனா அந்த 170 செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து நாங்க டிஃபெண்ட் பண்ணுவோம் சக்சஸ்ஃபுல்லா அப்படின்னு. அதை பண்றதுக்கான பவுலர்ஸ் சிஎஸ்கே கிட்ட இருக்காங்கன்னா 100% இருக்காங்க. பிரச்சனை அவங்களுடைய பேட்டிங்ல இருக்கு. சரி, இதுதான் வந்து சிஎஸ்கே பண்ண தப்பா அப்படின்னு கேட்டா இது மட்டும் இல்ல. அடுத்து ஆர்சிபி பேட்டிங் வராங்க. ஃபில் சால்ட் ஃபென்டாஸ்டிக்கா ஆரம்பிக்கிறாரு, டமால் டுமில் அடிக்கிறாரு, செமையா அக்ரெசிவா ஸ்டார்ட் பண்ணி அட்டாக் பண்ணி ஒரு பிளாட்ஃபார்ம் செட் பண்றாரு. அந்த பிளாட்ஃபார்ம்ல அடுத்து வர்ற பேட்ஸ்மேன் வந்து அதை அப்படியே கண்டினியூ பண்ணி பெரிய ஸ்கோருக்கு வந்து கொண்டு போயிடுறாங்க ஆர்சிபியை. அதுல ரொம்ப முக்கியமான கான்ட்ரிபியூஷன் தேவ்தத் படிக்கல். தேவ்தத் படிக்கல் இப்படி ஆடுவாருன்னு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க, நானுமே எதிர்பார்க்கல. ஆனா அப்படி ஆடினாரு, ஃபென்டாஸ்டிக் ஆடினாரு. க்ளோஸ் டு 200 ஸ்ட்ரைக் ரேட். ரொம்ப முக்கியமா ரவீந்திர ஜடேஜாவை ஒரு ரிஸ்க் எடுத்து டமால் டுமில் அடிச்சாரு. அவர் அடிச்சதுல ரவீந்திர ஜடேஜாக்கு கம்ப்ளீட்டா அவருடைய பிளானே மறந்து போச்சு அப்படின்ற மாதிரி கம்ப்ளீட்டா வந்து கன்ஃபியூஸ் ஆகி அடுத்த பால் எங்க போடன்னு தெரியாம லைன் அண்ட் லென்த் எல்லாம் எங்கெல்லாமோ போட்டு ரொம்ப சொதப்பிட்டு இருந்தாரு ரவீந்திர ஜடேஜா. ரவீந்திர ஜடேஜா இந்த மேட்ச் வந்து ரொம்ப போரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்ததுக்கு மிக முக்கியமான காரணம் வந்து தேவ்தத் படிக்கல் நான் நினைக்கிறேன். சரி, ஜடேஜா ஒரு பாலை டேக் டவுன் பண்ண தேவ்தத் படிக்கல் தான் அப்படி நல்லா ஆனாரா. அடுத்து வந்தது கேப்டன் ரஜத் பத்திதர். அற்புதமான கேப்டன் இன்னிங்ஸ் ஆடினாரு. 50 ரன், ஃபேன்டாஸ்டிக்கான ஒரு ஹாஃப் செஞ்சுரி. ஸ்பின்னை யூஸ்வலா எவ்வளவு சூப்பரா ஆடுவார், அத்தாரிட்டேட்டிவ் ஆடுவார் நமக்கு தெரியும், அதே மாதிரியே ஆடினாரு. அதுக்கு அடுத்து வந்த பேட்ஸ்மேன் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, ரெகுலர் இன்டர்வல்ஸ்ல ஆர்சிபிக்கும் விக்கெட் விழுந்துகிட்டே தான் இருந்துச்சு. ஆனாலும் உள்ள வர்ற பேட்ஸ்மேன் தான் அந்த அக்ரெசிவ் இன்டென்ட்டை விடாம உள்ள வந்ததுமே வந்து ரன்ஸ் அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அதுல லியம் லிவிங்ஸ்டன் 10 ரன் தான் அடிச்சாரு, ஒரு 6 அடிச்சாரு. அவரால் பெரிய ஸ்கோர் அடிக்க முடியல, பட் ஸ்டில் அவரும் வந்து அந்த அக்ரெசிவ் இன்டென்ட்டை கண்டிப்பா காமிச்சாரு. அதுக்கு அடுத்தது அதே மாதிரியே அக்ரெசிவா ஆடினது ஜிதேஷ் சர்மா. 6 பால் தான் ஃபேஸ் பண்ணாரு, 12 ரன், ஒரு 6, ஒரு 4. அதுல ரொம்ப முக்கியமா வந்து ஒரு அழகான ஒரு 6 அடிச்சாரு ரவீந்திர ஜடேஜா அகேன்ஸ்டா கவர்ஸ் மேல. அற்புதமான ஒரு ஷாட் அது. ஒரு ரைட் ஹேண்டர் தைரியமா ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் அந்த மாதிரி அடிக்கிறதுன்றது ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு விஷயம். கண்டிப்பா வந்து போக போக ஆர்சிபிக்கு இவங்க எல்லார்கிட்ட இருந்து நல்ல பெர்ஃபார்மன்சஸ் வரும். முக்கியமா வந்து இந்த லியம் லிவிங்ஸ்டன் அண்ட் ஜிதேஷ் சர்மா கிட்ட இருந்து நல்ல பெர்ஃபார்மன்சஸ் வரும் அப்படின்றதுல எந்த விதமான டவுட்டுமே இல்லை. கடைசியா தான் வந்தாரு விநாயக் அப்படின்ற மாதிரி, கடைசியா தான் வந்தாரு டிம் டேவிட். சிங்கப்பூர் சித்தப்பா உள்ள வராரு. 8 பால்ல 22 ரன்னு, 3 6, ஒரு 4. ஃபென்டாஸ்டிக்கான ஒரு எண்ட் டு தி இன்னிங்ஸ் கொடுத்தாரு. அதை கிளைமேக்ஸ்ல வந்து சூப்பரா ஒரு ஃபைட் சீன்ல ஜாலியா அப்படியே முடிச்சுட்டு நம்ம தேட்டர் விட்டு வெளியே வரும்போது அப்படியே ரத்தம் கொதிக்க வெளியே வரும்ல, அந்த மாதிரியான ஒரு இன்னிங்ஸை வந்து ஆடி கொடுத்துட்டு போனாரு டிம் டேவிட். இதனால ஆர்சிபி 196 ரன்ஸ் அடிச்சாங்க. அடிச்சது மட்டும் இல்ல, அடுத்து அவங்க வந்து அதை சக்சஸ்ஃபுல்லா டிஃபெண்டும் பண்ணாங்க அவங்களுடைய பவுலிங்கை வச்சு. புவனேஸ்வர் குமார் ஒரு ரிட்டர்ன் கொடுத்தாரு, திரும்ப வந்தாரு பவுலிங்க்கு. செமையா இருந்துச்சு பாக்குறதுக்கு. இன்ஜுரியில இருந்து திரும்ப வராரு. கொஞ்சம் அந்த ரிதம் மிஸ் ஆகுது. மேபி இன்னொரு 1 or 2 கேம்ஸ் அந்த ரிதம் கண்டிப்பா அவருக்கு வரும். அது வந்துருச்சுன்னா இன்னும் எவ்வளவு எஃபெக்டிவா இருப்பாரு அப்படின்றத நம்ம பொறுத்து பார்க்கலாம். ஆனா இன்னொரு இடத்துல ஜாஷ் ஹேசல்வுட் கேட்கவே வேணாங்க, ஃபென்டாஸ்டிக்கான பவுலர். எங்க வேணாலும் நீங்க அவருக்கு பாலை கொடுங்க, அவர் பவுலிங் போட்டுருவாருன்னு நினைக்கிறேன். பவர் பிளேல பவுலிங் போட சொன்னீங்க அப்படின்னா ஓடி வராது, விக்கெட் எடுக்கிறாரு. பாலை வந்து அந்த டஃப் லென்ஸ், டெஸ்ட் மேட்ச் லென்ஸ் போட்டு லைட்டா ஸ்விங் பண்ணி விக்கெட் எடுத்துறாரு, சி மூவ்மெண்ட் காட்டி விக்கெட் எடுத்துறாரு. இது நியூ பால்ல பவர் பிளேல பண்றாரு அப்படின்னா, மிடில் ஓவர்ஸ்லயும் அவர் வந்து நீட்டா ஒரு ஓவர் நல்ல லோ எக்கானமி ரேட்ல பெருசா ரன் கொடுக்காம டைட்டா போட்டு போயிடுறாரு. டெத் ஓவர்ஸ்லயும் அதே மாதிரி டிஃபிகல்ட் லென்ஸ், அந்த டெஸ்ட் மேட்ச் லென்ஸ் போட்டு பெருசா ரன் கொடுக்காம விக்கெட்டும் எடுக்கிறாரு.
இவ்வளோ எஃபெக்டிவான பவுலர் அக்ராஸ் டிஃப்ரெண்ட் ஃபேசஸ் ஆஃப் தி இன்னிங்ஸ் போட முடியுமா? அதுவும் முக்கியமா வந்து பெருசா அந்த T20 பவுலிங் இந்த மாதிரி ஒயிட் யார்க்கர் ஸ்லோவர் பால் இதெல்லாம் போடாம டெஸ்ட் மேட்ச் லைன் இருந்து போட்டு இந்த மாதிரிலாம் எஃபெக்டிவா போட முடியுமா அப்படின்னா போட முடியும் அப்படின்னு ஜாஷ் ஹேசல்வுட் காட்டுறாரு. ஃபென்டாஸ்டிக்கா இருக்கு பாக்குறதுக்கு. சரி, ஃபாஸ்ட் பவுலர்ஸ்ல இவங்க 2 பேரு அப்படின்னா ஸ்பின்னர்ஸ்ல சுயாஷ் சர்மா 4 ஓவர் போட்டாரு, 32 ரன் கொடுத்தாரு. விக்கெட் எடுக்கல அப்படின்னாலும் நல்லா போட்டாரு. அவர்கிட்ட ஒரு சூப்பரான ஒரு எஃபெக்டிவான ஒரு கூகுளி இருக்கு. நல்ல பால் டிப்பும் ஆகுது. டிப் அப்படின்னா காத்துல வந்து பால் அப்படியே ஃபிளைட் பண்ணுவாங்க. ஃபிளைட்னா பறக்க விடுவாங்க. அது ஒரு மாதிரி அப்படியே வந்து ஹைட்டா வரும் பால் காத்துல. திடீர்னு வந்து அந்த ஹைட்ல இருந்து ஷார்ப்பா கீழே இறங்கும். அந்த ஷார்ப்பா கீழே இறங்குறது பேர் தான் டிப். ஸோ அது வந்து எப்படி இருக்கும்னா பாலை ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் பால் எங்க பிச் ஆக போகுது, ஷார்ட்டா பிச் ஆக போதா இல்ல பேட்ஸ்மேன் இன்னும் கொஞ்சம் கிட்ட ஃபுல்லரா பிச் ஆக போதா அப்படின்றது தெரியாது. அது எப்போ வந்து ஷார்ப்பா காத்துல இருந்து கீழே இறங்கும் அப்படின்றது வந்து பேட்ஸ்மேனுக்கு தெரியல அப்படின்னா அவங்களால அந்த லென்த்தை வந்து பிக் பண்ண முடியாது. இதை அற்புதமா யூஸ் பண்றாரு சுயாஷ் சர்மா. ஹார்ட் லென்ஸ் நீ போட்டாரு. அது இந்த பர்டிகுலர் விக்கெட்ல பேட்ஸ்மேனால அடிக்க முடியல, நல்லா போட்டாரு. இன்னொரு ஸ்பின்னர் ஃபென்டாஸ்டிக்கா போட்டது லியம் லிவிங்ஸ்டன். பார்ட் டைம் ஸ்பின்னர் தான். ஆனா நீங்க ரைட் ஹேண்டர்ட்ட போட சொன்னீங்கன்னா லெக் ஸ்பின் போடுறாரு, லெஃப்ட் ஹேண்டர்ட்ட போட சொன்னீங்கன்னா ஆஃப் ஸ்பின் போடுறாரு. ஃபென்டாஸ்டிக்கா அவருடைய பிரெயினை யூஸ் பண்ணி இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி 4 ஓவர் போட்டு 28 ரன் கொடுத்து 2 விக்கெட் வேற எடுத்துட்டாரு. ஃபென்டாஸ்டிக் பவுலிங். சரி, நம்ம இத்தனை பேரை பத்தி பேசணுமே, ஒருத்தரை மறந்துட்டோம். கேம் சேஞ்சர் யாஷ் தயால். ஒரே ஒரு ஓவர், அதாவது அவர் போட்டதுலயே அந்த ஒரு ஓவர் ரொம்ப முக்கியமான ஓவர். ஏன் அப்படின்னா 2 விக்கெட் எடுக்கிறாரு. சரி, 2 விக்கெட் எடுத்தா முக்கியமான ஓவரானா இல்ல. ஒரு பக்கம் ரச்சின் ரவீந்திரா ஆடிட்டு இருக்காரு, இன்னொரு பக்கம் சிவம் டுபே ஆடிட்டு இருக்காரு. அந்த இடத்துல அவங்க 2 பேரும் செட் ஆயிட்டாங்க அப்படின்னா அதுக்கு அடுத்து வர்ற பவுலர்ஸ் அவங்க அடிச்சிருந்தாங்கன்னா மேட்ச் அங்கிருந்து கூட சிஎஸ்கேவால ஜெயிச்சிருக்க முடியும். அந்த இடத்துல மேட்சை வந்து க்ளோஸ் அவுட் பண்றதுக்கு அந்த ஒரு ஓவர் போடுறாரு. அந்த ஒரு ஓவர்ல ரச்சின் ரவீந்திரா விக்கெட்டே எடுக்கிறாரு, சிவம் டுபே விக்கெட்டே எடுக்கிறாரு. அங்கேயே மேட்ச் முடிஞ்சிருச்சு. ஆர்சிபி அங்கேயே ஜெயிச்சிட்டாங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஓவராலா பவுலிங்கும் சூப்பரா இருந்துச்சு. ரஜத் பத்திதனுடைய கேப்டன்சி, பவுலிங் ரொட்டேஷனும் ஃபென்டாஸ்டிக்கா இருந்துச்சு. அந்த மிடில் ஓவர்ஸ்ல ட்ரஸ்ட் பண்ணி சிவம் டுபேக்கு அகேன்ஸ்டா யாஷ் தயால வந்து போட விட்டாரு. இந்த 2 லெஃப்ட் ஹேண்டர் பேட்டிங் ஆடுறாங்கன்றதுனால ஒரு லெஃப்ட் ஆர்ம் பேசர் போடக்கூடாதுன்னு அவர் யோசிக்கல. அதை நல்லா ட்ரஸ்ட் பண்ணி போட்டாரு. அதனால ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ் அந்த இடத்துல. அந்த ஒரு பெரிய ஓவர் வந்து ஆர்சிபிக்கு சாதகமா வருது. அதே மாதிரிதான் பயப்படாம சுயாஷ் சர்மாவையும் இந்த 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸுக்கு போட்டாரு. அதுவும் ஃபென்டாஸ்டிக்கான ஒரு டெசிஷனா இருந்துச்சு. ஓவராலா அவருடைய கேப்டன்சிக்கு நான் வந்து ஒரு 10க்கு 8 மார்க்கே கொடுப்பேன், இல்ல அதுக்கு மேலேயே கொடுப்பேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவ்வளவு அற்புதமா கேப்டன்சி பண்ணாரு. ஒரே ஒரு சின்ன விஷயம் வந்து எனக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருந்தது என்ன அப்படின்னா, அதாவது எனக்கு வந்து மேபி இது மட்டும் அவர் தப்பா செஞ்சுட்டாரோ அப்படின்ற ஒரு சின்ன ஒரு டவுட் வந்தது. எங்க அப்படின்னா மேட்ச் வந்து அந்த யாஷ் தயால் ஓவர்லயே முடிஞ்சிருச்சுன்னு சொன்னோம்ல. ரச்சின் ரவீந்திரா அவுட் ஆயிட்டாரு, சிவம் டுபே அவுட் ஆயிட்டாருன்னா அங்கேயே மேட்ச் முடிஞ்சுச்சு. அதுக்கப்புறம் பெருசா ரன் கொடுக்காம அடுத்தடுத்து வர்ற பேட்ஸ்மேன் எல்லாம் வந்து அவங்க அவுட் ஆக்கியிருக்கணும், சீக்கிரமே கேமை க்ளோஸ் அவுட் பண்ணிருக்கணும். அதை அவங்க மிஸ் பண்ணிட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். மேபி ஃபியூச்சர் கேம்ஸ்ல அந்த சீக்கிரமா கேமை க்ளோஸ் அவுட் பண்ற ஒரு விஷயத்த வந்து அவங்க கையில் எடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். அட்லீஸ்ட் வந்து 20 ஓவர் அவங்க பவுலிங் போட்டாலும் பெருசா அதுக்கப்புறம் ரன்ஸ் கொடுத்துருக்காம வந்து பவுலிங் போட்டுருக்கலாம். மிக முக்கியமா குணால் பாண்டியாவுக்கு அந்த இடத்துல ஓவர் கொடுத்துருக்கணுமா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்வி தான். ப்ராபப்ளி ஒரு ஃபாஸ்ட் பவுலரோட போயிருக்கலாம். பட் இதெல்லாம் வந்து மேட்ச் ஜெயிச்சாச்சு, இதுக்கப்புறம் எதுக்கு இதில் பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு அப்படின்னு அவருடைய கேப்டன்சில இந்த மாதிரியான சின்ன சின்ன கேள்விகள் தான் இருக்கு. இதை அவர் சரி பண்ணிட்டாருன்னா வேற லெவல் கேப்டன் ஆயிடுவாரு அப்படின்றதுல எந்த விதமான டவுட்டுமே இல்லை. டெஃபினெட்லி ஒன் ஃபார் த ஃபியூச்சர் அப்படின்றதுல எந்த டவுட்டுமே இல்லை. சிஎஸ்கேவுக்கு எதிராக ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆடுறப்ப விராட் கோலி 30 பால்ல 31 ரன்கள் தான் அடிக்கிறாரு. இது ஒரு மோசமான இன்னிங்ஸா அப்படின்னு கேட்டா ஸ்கோர் போர்டை பார்க்கும்போது ஆமா அப்படின்றது கிளியரா தெரியும். ஆனா அது ஏன் அவரால் ரன் அடிக்க முடியல அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு பாலையும் வந்து இழுத்து மசில் பண்ண ட்ரை பண்றாரு. அதாவது பவரை யூஸ் பண்ணி அதை வந்து ஃபோர்ஸா அடிக்க பாக்குறாரு. அவருடைய யூஸ்வல் கேமை மறந்துட்டாரு அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீலிங் கொடுத்துச்சு. யூஸ்வலா விராட் கோலி ஒரு டச் பிளேயர் அப்படின்னா அவங்க வந்து டைமிங்ல தான் ரிலே பண்ணுவாங்க. பெருசா வந்து பவர் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஒரு கைரான் பொலார்டு மாதிரி, ஒரு ரோமன் பாவல் மாதிரி, ஒரு ஆண்ட்ரே ரசல் மாதிரி பெருசா ஆள் வந்து பவர்ஃபுல்லாலாம் இருக்க மாட்டாங்க. அவங்க வந்து ஜென்ரலா என்ன பண்ணுவாங்கன்னா ப்ராப்பர் கிரிக்கெட்டிங் ஷாட்ஸை ப்ராப்பர் டெக்னிக்ல ஆடுவாங்க. அந்த டெக்னிக்கை வச்சு டைமிங் கரெக்டா வந்து யூஸ் பண்ண பார்ப்பாங்க. அந்த டைமிங்கை வச்சு பவுண்டரிஸ் அடிப்பாங்க, சிக்ஸஸ் அடிப்பாங்க. இதுதான் விராட் கோலியினுடைய ஸ்ட்ரென்த்தும். அதை அவர் விட்டுட்டு ஒரு அபிஷேக் சர்மா மாதிரி, ஒரு டிராவிஸ் ஹெட்டை மாதிரி இழுத்து அடிக்க பார்த்துட்டு இருக்காரு. அது வந்து அவருக்கு சேப்பாக்குல செட் ஆகல அப்படின்றதுதான் உண்மை. அதை அவர் ரியலைஸ் பண்ணிருக்கணும் சீக்கிரமாவே. அதை வந்து ரியலைஸ் பண்ணிட்டு யூஸ்வலான ஒரு விராட் கோலி இன்னிங்ஸ் மாதிரி ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணி அவர் ஆட ஆரம்பிச்சிருக்கணும். அதை அவர் பண்ணல இந்த மேட்ச். ஏன் அப்படின்னு சொல்லி தெரியல. மேபி வந்து புதுசா ட்ரை பண்ணி பார்த்தாரா என்னன்னு புரியல. இது வந்து ப்ராபப்ளி கோயிங் ஃபார்வர்ட்
இந்த மாதிரியான விக்கெட்ஸ்ல இப்ப சேப்பாக் மாதிரி ஸ்லோவா இருக்கிற ஒரு முல்லன்பூரா இருக்கட்டும், இல்ல ஒரு கவுஹாத்தி ட்ராக்கா இருக்கட்டும், அங்க கொஞ்சம் கஷ்டப்படுவாருன்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி ஆடினார்னா யூஸ்வல் விராட் கோலி இங்கெல்லாம் கஷ்டப்பட வாய்ப்பே கிடையாது. பட் இந்த ஒரு பர்டிகுலர் அக்ரெசிவ் அப்ரோச் எடுக்கிற விராட் கோலி வந்து ப்ராபப்ளி அவருடைய பிளானை மாத்தணும்னு நான் நினைக்கிறேன். அக்ரெசிவ் அப்ரோச் எடுக்கிறதுல தப்பு இல்லை, எல்லா பாலும் பவுண்டரி அடிக்கணும்னு நினைக்கிறது தப்பு இல்லை. ஆனா அவர் டைமிங்ல ரிலே பண்ணக்கூடிய டச் பிளேயர்னா அவர் எல்லா பாலையும் அந்த மாதிரி அப்ரோச் பண்ணணும், டைமிங்கை வச்சு பவுண்டரி அடிக்கணும் அப்படின்னு நினைக்கணும். இந்த மாதிரி மசில் பண்ணணும்னு நினைக்க கூடாது அப்படின்றது என்னுடைய கருத்து. விராட் கோலிக்கு இதெல்லாம் தெரியாம இருக்காது, கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அடுத்தடுத்த மேட்சஸ்ல இது என்ன பண்றாருன்றதை பார்க்கலாம். மேபி இதே அப்ரோச் கூட வந்து அடுத்த மேட்ச் சின்னசாமியில் ஆடும்போது ஒர்க் அவுட் ஆக வாய்ப்பு இருக்கு. என்ன நடக்குதுன்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்ப நம்ம ஆர்சிபியை பத்தி அலசிட்டோம். இந்த மேட்ச்ல சிஎஸ்கே எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னு பார்த்துடலாம். இந்த மேட்ச்ல சென்னையினுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு? மோசமா இருந்துச்சு அப்படின்னு ஒரே வார்த்தையில, என்னதான் உண்மையா இருந்தாலும் ஒரே வார்த்தையில சொல்லி நம்மளால கடந்து போயிட முடியாது. டீட்டெயில்டா பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய பவுலிங் பெர்ஃபார்மன்ஸை முதல் எடுத்து பார்ப்போம். இந்த வருஷம் நம்ம எல்லாருக்குமே தெரியும், டோர்னமெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், நம்ம எல்லாருமே ஆல்ரெடி சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, ஸ்பின்னர்ஸை நம்பிதான் சிஎஸ்கே வந்து சென்னையில் ஆட போறாங்க அப்படின்ட்டு. அதுக்கு தகுந்த மாதிரியான 3 ஸ்டார் ஸ்பின்னர்ஸ் எடுத்திருந்தாங்க. அதுல 2 பேர் இந்தியன்ஸ், ரவிச்சந்திரன் அஸ்வின், ரவீந்திர ஜடேஜா. இந்த 2 பேர் போக ஆப்கானிஸ்தான் ஸ்பின்னரான நூர் அகமது. இந்த 3 பேரை நம்பிதான் வந்து சென்னையில ஆட போறாங்க, சேப்பாக்கில் ஆட போறாங்கன்றது நமக்கு தெரியும். அதே மாதிரிதான் இந்த மேட்ச் வந்து இந்த 3 பேரோட போறாங்க. அதுல நூர் அகமது சூப்பரா பெர்ஃபார்ம் பண்றாரு. 4 ஓவர் 3 விக்கெட், ஒரு 36 ரன் கொடுத்திருக்கிறாரு. 9 எக்கானமி ரேட், குட். இந்த பர்டிகுலர் மேட்ச்ல 190 அவங்க அடிச்சிருக்கும் போது 9 எக்கானமி ரேட்ல மெயின்டைன் பண்ணி 3 விக்கெட் எடுத்துக்கிறாருன்னா நல்ல பெர்ஃபார்மன்ஸ். ஸோ அவரை பத்தி நம்ம பெருசா பேச போறது இல்லை. இன்னொரு பக்கம் இந்தியன் ஸ்பின்னர்ஸ் 2 பேரு, அதுல முக்கியமா ரவீந்திர ஜடேஜா பல வருஷமா சிஎஸ்கேவுக்கு கண்டினியூஸா நல்ல பெர்ஃபார்மன்சஸ் கொடுத்துட்டே வராரு. அவர்கிட்ட இருந்து இந்த மேட்ச் சரியான பெர்ஃபார்மன்ஸ் வரல. மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் பவுலரா இருக்காரு ரவீந்திர ஜடேஜா. அதுல முக்கியமான அது அப்படி இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் வந்து தேவதத் படிக்கல அவரை கம்ப்ளீட்டா டேக் டவுன் பண்ணது. ஆனா அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததுக்கு ஒரு பெரிய ஓவர் போனதுக்கு அப்புறம் அவருடைய லைன் லென்த்தை மாத்துறாரு. ஸ்டம்ப் டு ஸ்டம்ப் யூஸ்வலா இருப்பாரு, அக்யூரேட்டா போடுவாரு. இந்த வாட்டி இல்ல, எங்கெல்லாமோ போடுறாரு, ஷார்ட்டரா விழுது, ஒய்டரா விழுது. அதெல்லாமே இன்னும் வந்து வாங்கி அடிச்சிடுறாங்க ஆர்சிபி பேட்ஸ்மேன். அது அவருக்கு மட்டும் தான் நடக்குது. ஆனா இன்னொரு பக்கம் ரவிச்சந்திரன் அஸ்வின் கிளியராகவே தெரியுது சிஎஸ்கே கிட்ட வந்து பவர் பிளேல போடக்கூடிய பவுலர்ஸ் ஏராளமா இல்லை அப்படின்றதுனால அவங்க வந்து இவர்கிட்ட தான் போவாங்க அப்படின்றது எல்லா டீமும் முன்னாடியே வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்கன்னு நான் நினைக்கிறேன். ரவிச்சந்திரன் அஸ்வினை விட்டா பவர் பிளேல போடுறதுக்கு 3வது பவுலர் சிஎஸ்கேல கிடையாது. ஆல்ரெடி அவங்க கிட்ட கலீல் அகமது, சாம் கரன், அவங்க 2 பேரை பவர் பிளேல யூஸ் பண்றாங்க. பத்திரானாவை பவர் பிளேல யூஸ் பண்ண போறது இல்லை அப்படின்ற பட்சத்துல இது வந்து ரொம்ப ஒரு எவிடென்டான ஒரு ஃபேக்ட், கிளியரான ஒரு ஃபேக்ட். நீங்க வந்து அஸ்வினை தான் பவர் பிளேல யூஸ் பண்ண போறீங்க அப்படின்ட்டு அப்ப எல்லா டீமும் சரி, எல்லா பேட்ஸ்மேனும் சரி ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் வருவாங்க. அதே மாதிரி ப்ரிப்பரேஷனோட ஃபீல் சால்ட் வந்திருந்தாரு. அவரால் வந்து அஸ்வினை அடிக்க முடிஞ்சிச்சு. 2 ஓவர் தான் போட்டாரு, 22 ரன் கொடுத்து 11 எக்கானமி ரேட். இம்ப்ரெசிவாவே இல்லை ரவிச்சந்திரன் அஸ்வின்றதும் கிளியரா தெரிஞ்சிச்சு. நிறைய அவருக்குமே வந்து ஷார்ட்டரா விழுந்துச்சு, நிறைய பால்ஸ் நிறைய வந்து ஒய்டரா போட்டாரு. அவருடைய லைன் அண்ட் லென்த்துக்கு நிறைய மிஸ் பண்ணாரு. இந்த மாதிரியான பிரச்சனைகள் ரவிச்சந்திரன் அஸ்வினுக்கு இந்த மேட்ச்ல இருந்துச்சுன்றதை நம்ம கிளியரா பார்த்தோம். அப்போ அவங்களுடைய ஸ்பின் அட்டாக்கே இன்னைக்கு சரியா பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்றது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அவங்களுடைய பேஸ் அட்டாக், நியூ பால்ல கலீல் அகமதும் சரி, சாம் கரனும் சரி நல்ல பிளான்ஸ் போட்டாங்க. முக்கியமா விராட் கோலிக்கு அந்த பிளான்ஸை பெர்ஃபெக்டா எக்ஸிக்யூட்டும் பண்ணாங்க. அதனால அவர் வந்து இன்னும் அதிகமா ஸ்ட்ரகிள் பண்ணதை நம்ம வந்து பார்த்தோம். சரி, அவங்க வந்து நியூ பால்ல தான் நல்லா போட்டாங்களே அப்படின்னா மறுபடியும் டெத் ஓவர்ஸ்ல ஒரு சாம் கரனை வந்து யூஸ் பண்ணும்போது டிம் டேவிட் கிட்ட அடி வாங்குறாரு. சாம் கரன் டெத்ல எஃபெக்டிவா இருக்காரா? அவருடைய அந்த ஸ்லோவர் பால்ஸ், அந்த பேஸ் வேரியேஷன் அதெல்லாம் எஃபெக்டிவா இருக்கான்னு கேட்டா இல்ல. ஸ்லோவர் பால்ஸ் ஜென்ரலா யாருக்கு எஃபெக்டிவா இருக்கும் அப்படின்னா 2 டைப் ஆஃப் பவுலர்ஸ் இருக்காங்க. ஒரு டைப் ஆஃப் பவுலர் வந்து அந்த ஸ்லோவர் பாலை ப்ராப்பரா கத்துக்கிட்டு போடுவாங்க. அந்த பால் வந்து அவங்க போட்டாங்கன்னா அந்த பிச்ல கிரிப் ஆகும்னு சொல்லுவாங்க. பிச்ல வந்து ஒரு செகண்ட் நின்னுட்டு வரும்னா சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வந்து ஸ்லோவர் பால் எஃபெக்டிவா வந்து போடுவாங்க. ஒண்ணு அந்த மாதிரி போடணும். இல்லையா ஜஸ்பிரீத் பும்ரா மாதிரி யூஸ்வலா ஸ்டாக் பால் 140ல வரும், ஸ்லோவர் பால் 110ல வரும். அந்த மாதிரி ஒரு மேசிவ் பேஸ் டிஃபரன்ஸ் இருக்கும். நார்மலா போடுற டெலிவரி வந்து செம ஃபாஸ்டா வரும், ஸ்லோவர் பால் ரொம்ப ஸ்லோவா வரும். அந்த பேஸ் டிஃபரன்ஸ் வந்து பேட்ஸ்மேனுக்கு ரொம்ப பிக் பண்ண கஷ்டமா இருக்கும். அங்க அவங்க வந்து அந்த ஸ்லோவர் பால்ல விக்கெட்டை வந்து விட்டுருவாங்க. இது ரெண்டுமே சாம் கரன் கிட்ட இல்ல அப்படின்ற பட்சத்துல அவருக்கு டெத் பவுலிங்ல எஃபெக்டிவா பவுலிங் போட வருமா அப்படின்னு கேட்டா என்ன பொறுத்த வரைக்கும் இல்லைன்னு நான் சொல்லுவேன். ஸோ இதை வந்து சிஎஸ்கே அட்ரஸ் பண்ண வேண்டிய ஒரு பெரிய ப்ராப்ளம் அவங்களுடைய பவுலிங்ல. சரி, இப்போ வந்து சாம் கரனுடைய டெத் பவுலிங் பத்தி பேசிட்டோம். கலீல் அகமதோடைய நியூ பால் பவுலிங் இம்ப்ரெசிவா இருந்துச்சு, அதையும் நம்ம வந்து அட்ரஸ் பண்ணிட்டோம். ஸ்பின் பவுலிங்கை பத்தி நம்ம பேசிட்டோம். மிச்சம் இருக்கிறது ஒரே ஆளு பத்திரானா.
பத்திரானா திரும்ப ஒரு கம்பேக் கொடுத்துருக்காரு. இன்ஜுரியில இருந்து வந்ததுக்கு இந்த மேட்ச் டீசெண்டா போட்டிருக்காருன்னு சொல்லலாம். போக போக பத்திரானா இந்த டீமை கேரி பண்ண வேண்டிய ஒரு நிலைமை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். பட் தென் இன்னைக்கு வந்து அவங்களுடைய ஸ்பின்னர்ஸுக்கு ஒரு ஆஃப் டே. இது இனிமே நடக்காம அவங்க பாத்துக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸ்பின்னர்ஸ் அவங்களுக்கு நல்லா போட்டா இன்னமும் அவங்க ஹோம்ல ஒரு மேட்ச் தோத்துட்டாங்க. பட் இன்னும் வந்து அவங்களுக்கு 5 மேட்ச் மிச்சம் இருக்கு. அந்த 5 மேட்சும் அவங்க ஜெயிச்சாங்க அப்படின்னாலுமே வந்து அவங்களுக்கு குவாலிஃபைங் சான்ஸ் இருக்கு. அவங்களுடைய பவுலிங்கை மட்டும் வச்சு அவங்க வந்து குவாலிஃபை ஆகணும் சிஎஸ்கே அப்படின்றதான் உண்மை. காரணம் இப்ப நம்ம சிஎஸ்கே பேட்டிங் பத்தி பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும். சிஎஸ்கே பேட்டிங் வந்து ரொம்ப மோசமான ஒரு நிலைமையில இருக்கு. டாப் ஆர்டர் 2 பிளேயர்ஸை நம்பி மட்டுமே இருக்கு. யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கேப்டனான ருத்ராஜ் கெய்க்வாட் நம்பர் 3ல வராரு. அவர் மேலேயும் அபார நம்பிக்கை வந்து வச்சிருக்காங்க. அவர் மேல ரொம்ப அதிகமா நம்பி இருக்காங்க. அதை விட ரச்சின் ரவீந்திரா வச்சு ஓபன் பண்றாங்க. அவர்கிட்ட இந்த ரன் வருது. ஆனா அவர் வந்து இன்னமும் சேப்பாக்ல ஃப்ரீ ஃப்ளோயிங் அவருடைய பேட்டிங் ஆட முடியாத ஒரு இடத்துல மாட்டிட்டு இருக்காருன்ற மாதிரி ஒரு ஃபீலிங் வருது. அவர் மேலேயே நிறைய நம்பிக்கை வச்சிருக்காங்க. ஏன் இந்த மாதிரி இந்த 2 பிளேயர்ஸ் மேல இவ்வளோ ஒரு ஓவர் டிபெண்டன்ஸ் இருக்கு அப்படின்னா அவங்க வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை வந்து அந்த ஓப்பனிங் காம்பினேஷன்ல பண்றாங்க. அதுதான் ராகுல் திரிபாத்தியை அங்க இறக்குறது. ராகுல் திரிபாத்தி எக்ஸ்பெரிமெண்ட் ஒர்க் ஆகலன்றதை அவங்க எப்ப ரியலைஸ் பண்ண போறாங்கன்னு எனக்கு தெரியல. அது அவங்களுக்கு ஒர்க் ஆச்சுன்னா பரவாயில்ல. அப்படி அவங்க ஒர்க் ஆகலைன்னா சீக்கிரம் ரியலைஸ் பண்ணிட்டு மேபி ஒரு ப்ராப்பர் ஓப்பனரான டெவான் கான்வே அவங்க இறக்க ட்ரை பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ராகுல் திரிபாத்தியை நீங்க ஈவன் மிடில் ஆர்டர்ல கூட யூஸ் பண்ணலாம், ஒர்க் ஆகும். ஆனா இவங்க ஏன் வந்து இந்த மாதிரி ஒரு இது போறாங்கன்னு எனக்கு தெரியல. அவங்களுக்கு ஒர்க் ஆச்சுன்னா பரவாயில்ல, ஆகலைன்னா ரொம்ப மோசமான நிலைமையில மாட்டிக்கோங்க. மிடில் ஆர்டரும் இதே மாதிரிதான். ஒரே ஒரு பிளேயர் மேலேயே அதிக டிபெண்டன்சி. யாருன்னு பாத்தீங்கன்னா சிவம் டூபே. அவரை சுத்தி ஆடுற இந்த பேட்ஸ்மேனும் ரன் அடிக்கல அப்படின்னா அவராலையும் ரன் அடிக்க முடியலன்றதை நம்ம பாக்குறோம். சுத்தி இருக்கிற பேட்ஸ்மேன் வந்து தீபக் ஹூடா, சாம் கரன் 2 பேருமே பால் பேட்லயே படாத அளவுக்கு வந்து பேட்டிங் ஆடிட்டு இருக்காங்க. ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காங்கன்னு சொல்லணும். சரி, இவங்கெல்லாம் இப்படி ஆடுறாங்களே, மிடில் ஆர்டர் மோசமா இருக்கு, டாப் ஆர்டர் மோசமா இருக்கு. பினிஷர்ஸ் ரவீந்திர ஜடேஜா, அவருக்கு பேட்டிங் வரமாட்டேங்குது. அவர் கொஞ்சம் கொஞ்சமா அவருடைய பேட்டிங் வந்து அவர் லூஸ் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு ஃபீலிங் லைட்டா வருது. ஸ்பின்னுக்கு அகேன்ஸ்டா அவர் பெருசா எஃபெக்டிவா ஆட மாட்டேங்கிறாரு. ரொம்ப நாள் ஆச்சுங்க முதல்ல இந்த மாதிரி பேட்டிங் ஆடியே. ஏன்னா அவர் வந்து இந்தியாவுக்கு இந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபி ஃபுல்லா வந்து பெருசா ஃபேஸே பண்ணல, பேட்டிங்கே ஆடல. ரொம்ப லோவர் டவுன் தி ஆர்டர் தான் இந்தியாவுக்கு ஆடுறாரு. டெஸ்ட் T20ல ரிட்டையர்மெண்ட்டே அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. டெஸ்ட் கிரிக்கெட்லயுமே திரும்ப லோவர் டவுன் தி ஆர்டர் ஆடுறாரு. நல்ல பெர்ஃபார்மன்சஸ் கொடுத்துருக்காரு. பட் T20ல அவர் ஆடுற அந்த ஒரு கிரிட்டிக்கல் பொசிஷனுக்கு இனிமே அவர் செட் ஆவாரா அப்படின்றத கண்டிப்பா சிஎஸ்கே யோசிச்சு ஆகணும். இன்னொரு பக்கம் MS தோனி, அவரை பத்தி நம்ம தனியா பேசணும். இப்படிதான் அவங்களுடைய பேட்டிங் ஆர்டர் இருக்கு. இந்த பேட்டிங் ஆர்டரை வச்சுக்கிட்டு அவங்களால மேட்சஸ் ஜெயிக்க முடியுமா? சென்னையிலேயே அவங்களால ஜெயிக்க முடியல அப்படின்னா சென்னையை விட்டு அவங்க வெளியே போறப்ப இப்ப ஹைதராபாத் மாதிரியான பிச்சர்ஸ்லயோ டெல்லி மாதிரியான ஒரு பிச்சர்ஸ்லயோ ஆடும்போது எப்படி அவங்க வந்து ஆட போறாங்க அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. இதை சிஎஸ்கே ஆன்சர் பண்ணி ஆகணும்னு நான் நினைக்கிறேன். இதை பண்றதுக்கு நிறைய வழிகள் இருக்கு. இப்ப நீங்க ராகுல் திரிபாதிக்கு பதிலாக ப்ராப்பர் ஓப்பனரான டெவான் கான்வே நீங்க ஆடலாம். டெவான் கான்வே ஒரு ஓவர்சீஸ் பிளேயர் தான். அப்ப நீங்க வந்து சாம் கரனை டிராப் பண்ற மாதிரி ஆகும். பிரச்சனையே கிடையாது. சாம் கரனுடைய அந்த ஓப்பனிங் பவுலிங்கா இருக்கட்டும், டெத் பவுலிங்கா இருக்கட்டும், அதை வந்து அன்ஷுல் காம்போஸ் மாதிரியான யங்ஸ்டர்ஸ் டெலிவர் பண்ணுவாங்க. எல்லா டீமும் யங்ஸ்டர்ஸை நம்பி தான் போறாங்க. ஒன்றும் இல்லை, SRH வந்து ஒரு யங்ஸ்டர் ஆடுறாங்க. அவர் வந்து UP லீக்ல ஆடுற அனிகேத் வர்மா நம்பி இறக்குறாங்க. 13 பால் ஃபேஸ் பண்றாரு, 30 ரன் அடிக்கிறாரு. SRH இதே மாதிரிதான் நம்பி அபிஷேக் சர்மாவை இத்தனை வருஷமா பேக் பண்ணாங்க. இன்னைக்கு அபிஷேக் சர்மா இந்தியாவுக்கு ஓபன் பண்ற ஒரு மிகப்பெரிய ஸ்டாரா வளர்ந்து நிக்கிறாரு. மும்பை இந்தியன்ஸ் அத்தனை யங்ஸ்டர்ஸை வந்து பேக் பண்றாங்கன்னு தெரியும். இப்ப இந்த வருஷம் விக்னேஷ் புத்தூர்னு ஒரு யங்ஸ்டரை வந்து பவுலிங்ல இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. ஒவ்வொரு டீமும் யங்ஸ்டர்ஸை நம்பிதான் இருக்கு. பிரியன் ஷாரியான்னு சொல்லி டெல்லி லீக்ல இருந்து வர ஒரு சூப்பரான ஒரு லெஃப்ட் ஹேண்டட் பேட்ஸ்மேன். அவர் வந்து பஞ்சாப் கிங்ஸுக்கு செமையா ஆடிட்டு இருக்காரு. குஜராத் டைட்டன்ஸ் நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து சப்போர்ட் பண்றாங்க. நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த சாய் சுதர்ஷன் அதுல ஒரு எக்ஸாம்பிள். KKR அதே மாதிரிதான். அங்கிரிஷ் ரகுவன்ஷின்னு ஒரு சூப்பரான யங்ஸ்டர் வந்து பேக் பண்ணி அவர் நல்லா ஆடிட்டு இருக்காரு. ஒவ்வொரு டீமும் யங்ஸ்டர்ஸை நம்பிதான் போறாங்க. நம்ம ரீசெண்டா அதுலயும் வந்து சில ஹீரோயிக் பெர்ஃபார்மன்சஸ் எல்லாம் பார்த்திருக்கோம். அசுதோஷ் சர்மா, விப்ராஜ் நிகம்லாம் அன்னைக்கு டெல்லிக்கு ஆடினது, லக்னோவுக்கு வந்து சில யங்ஸ்டர்ஸ் வந்து ஆடுறது, இந்த மாதிரி நிறைய டீம்ஸுக்கு நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து ஸ்டெப் அப் பண்றதை பாக்குறோம். அப்படி இருக்கிறப்ப ஷேக் ரஷீத்னு ஒரு யங்ஸ்டர் வந்து சிஎஸ்கேல இருக்காரு. ஃபேண்டாஸ்டிக் பேட்ஸ்மேன். அவரை ஏன் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்ற கேள்வி வருது. நீங்க அவரை டாப் ஆர்டர்ல ட்ரை பண்ணலாம். இல்லையா, பழக்கப்பட்ட டெவான் கான்வே நீங்க ஆடிட்டு ஒரு அன்ஷுல் காம்போஸ் மாதிரியான ஒரு யங்ஸ்டரை பவுலிங் நீங்க ட்ரை பண்ணலாம். இது ரெண்டுமே நீங்க பண்ண விருப்பப்படல அப்படின்னாலும் அட்லீஸ்ட் கண்டிஷன்ஸை நல்லா புரிஞ்சு வச்சுட்டு இருக்கிற ஒரு மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனான விஜய் சங்கரை நீங்க தீபக் கூட பதில் ஆடுங்க.
தீபக் கூட அவங்களுக்கு ரொம்ப மோசமான பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காருன்றப்ப இதை விட ரொம்ப மோசமா வேற யாருமே பேட்டிங் ஆடிட முடியாது. அண்ட் விஜய் சங்கரும் அவ்வளவு மோசமான பேட்ஸ்மேன்லாம் கிடையாது. ரீசெண்ட் டைம்ஸ்ல டீசென்டா டொமஸ்டிக்ல பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. அதுலயும் சென்னையில அவர் வந்து நிறைய மேட்சஸ் ஆடி இருக்கிறாரு. அப்படின்ற பட்சத்துல ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜ் யூஸ் பண்ணுங்க, அவரை மிடில் ஆர்டர்ல வந்து ஆடுங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். இது ஏன் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு? ஏன் வந்து அவங்க மிடில் ஆர்டர்ல ஒரு விஜய் சங்கரையோ இல்ல அவங்க டாப் ஆர்டர்ல ஒரு ஷேக் ரஷீதே யூஸ் பண்ணிட்டு மேபி அவங்க டாப் ஆர்டர்ல ஷேக் ரஷீத் ஆர் டெவான் கான்வே யூஸ் பண்ணா அந்த ராகுல் திரிபாத்தியை கூட அவங்க மிடில் ஆர்டர்ல வந்து பேக் பண்ணி ஆடலாம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் ஏன் யோசிக்க வேண்டியதா இருக்கு அப்படின்னா, MS தோனி கம்ப்ளீட்டா பேட்டிங் ஆடுற ஒரு மைண்ட் செட்லயே இல்லையோன்ற ஒரு ஃபீலிங் வருது. அவர் வந்து கிளியரா இருக்காரு. கடைசி 2 ஓவர் தான், 2 மேக்சிமம் 3 ஓவர், இதுக்கு மேல நான் ஆட மாட்டேன் அப்படின்னு இருக்காரு. 12வது ஓவர்ல விக்கெட் விழுந்தா தே ஆர் ப்ரிப்பேர்ட் டு சென்ட் ரவிச்சந்திரன் அஸ்வின் டு பேட். ரவிச்சந்திரன் அஸ்வின் ஒரு நல்ல பேட்ஸ்மேனா இல்லையான்றது இங்க கேள்வியே கிடையாது. அவர் 6 செஞ்சுரி அடிச்சிருக்கிறோம் டெஸ்ட் கிரிக்கெட்ல, அதெல்லாம் நமக்கு இங்க கேள்வியே கிடையாது. அந்த பொசிஷன் ரவிச்சந்திரன் அஸ்வின் வர வேண்டிய பொசிஷனா? டீம் வந்து தோக்குற நிலைமையில இருக்கும்போது, ஆனா அந்த இடத்துல இன்னும் வந்து மேட்ச் தோக்கல, அதாவது தோக்குற நிலைமையில இருக்காங்க. பட் மேத்தமேட்டிக்லி அங்க ஸ்டில் பாசிபிள். அந்த இடத்துல இருந்து நல்ல பேட்ஸ்மேன் விளையாண்டா ரன் சேஸ் பண்ண முடியும். ரீசெண்டா நம்ம வந்து என்னெல்லாமோ பார்க்கணும் கிரிக்கெட்ல, கம்ப்ளீட்டா சான்ஸே இல்லாத இடத்துல இருந்து ஒரு டீம் வந்து அடிச்சு ஜெயிக்கிறாங்க. இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது ஏன் அந்த இடத்துல ஒரு ப்ராப்பர் பேட்ஸ்மேனான MS தோனி வர முடியாது அப்படின்ற ஒரு கேள்வி வருது. சரி, அவருக்கு வயசாயிருச்சு, ஃபிட்னஸ் இல்லை அப்படின்னா ஒண்ணு அவர் மேட்சே ஆடக்கூடாது. ஆனா இல்ல மேட்ச் அவர் ஆடலன்னா டிக்கெட் விற்காது சேப்பாக்ல. அப்போ சிஎஸ்கேவுக்கு MS தோனின்ற பிராண்ட் தேவைப்படுது. அந்த பிராண்டை வச்சு டிக்கெட் விற்கணும் அப்படின்ற ஆசை இருக்கு. சரி, அதெல்லாம் ஓகே. டீம் ஜெயிக்கணும்ல, டீம் ஜெயிக்கணும்னா அப்போ அதுக்கு தகுந்த மாதிரியான பெர்ஃபார்மன்ஸஸ் நீங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். ஃபைன், ஓகே. MS தோனியை நீங்க வந்து இந்த சீசன் ஃபுல்லா ஆடி ஆகணும் அப்படின்னா அவர் 2 ஓவர் 3 ஓவருக்கு மேல பேட்டிங் ஆட முடியாது அப்படின்னு இருக்கட்டும். அந்த 3 ஓவர் தான் அவர் பேட்டிங் ஆட போறோம்னா அதுக்கு முன்னாடி ஆட போற பேட்ஸ்மேன் எல்லாருமே எவ்வளவு பாசிபிள் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸஸ் கொடுக்க முடியும் அப்படின்றத நீங்க யோசிக்கணும். அதை விட்டுட்டு நீங்க வந்து டாப் ஆர்டர்ல ஒரு எக்ஸ்பெரிமெண்ட், ராகுல் திரிபாத்தியை ஓபன் பண்ண வைக்கிறது, மிடில் ஆர்டர்ல அங்க ஒரு எக்ஸ்பெரிமெண்ட், தீபக் கூட கொண்டு வந்து ஆடுறது, இப்படி எல்லாம் பண்றதை விட்டுட்டு ப்ராப்பரான பேட்ஸ்மேனா ஆடுங்களேன் அப்படின்னு தான் நம்ம கேட்கிறோம். MS தோனிக்கு அகைன்ஸ்டா எதுவுமே இல்லை, பட் ஹி இஸ் பாஸ்ட் இஸ் பிரைம் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். ஓகே, இன்னைக்கு மேட்ச்ல 2 6 அடிச்சாரு, கடைசி ஓவர்ல அடிச்சாரு, அதுக்குள்ள மேட்ச் முடிஞ்சிச்சு. 12வது ஓவர்ல அவர் உள்ள வந்து அந்த மாதிரி சிக்ஸஸை எல்லா ஓவர்லயும் அடிச்சிருந்தாருன்னா மேட்ச் சிஎஸ்கே ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கும் இல்லையா? அதுக்கு முன்னாடியே மிடில் ஓவர்ஸ்ல மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருந்தப்ப, ஸ்பின்னர்ஸ் ஆட கஷ்டப்பட்டு இருந்தப்ப நீங்க வந்து ஹிட் பண்ணுங்க, அந்த இடத்துல ஒரு ஹிட்டரா இருங்க. எப்படி வந்து தேவதத் படிக்கல் நம்பர் 3ல வந்து ஒரு 14 பால் 27 ரன் அடிக்கிறாரோ அந்த மாதிரி, இல்ல அதுக்கப்புறம் வர ஒரு ஜிதேஷ் சர்மா டம்முன்னு அடிக்கிறாரோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு என்ஃபோர்சர் இன்னிங்ஸ் நீங்க ஆடுங்க. நம்பர் 3ல வாங்க, நம்பர் 4ல வாங்க, ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க. இதே 3 ஓவர் 4 ஓவர் தான், நீங்க அடிச்சுட்டு அவுட் ஆயிட்டு போயிருங்க. இல்ல அடிச்சுட்டு ஈவன் நீங்க வந்து ரிட்டையர்ட் அவுட் கூட ஆகலாம் அப்படின்ற ஒரு இதெல்லாம் வந்து ரூல்ஸ்ல இருக்கு, ப்ரொவிஷன்லாம் ரூல்ஸ்ல இருக்கு, அதெல்லாம் பண்ணுங்க. பட் ஐதர்வே அந்த 8வது ஓவர் 9வது ஓவர் அந்த மாதிரியான இம்பாக்ட் பொசிஷன்ஸ்ல நீங்க வந்து உங்களுடைய இம்பாக்ட் நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா, அந்த மாதிரியான 8வது ஓவர் 9வது ஓவர்ல வந்து ஒரு 2-3 6 அடிச்சீங்க அப்படின்னா டீமுக்கு அது பெட்டரா இருக்கும். ராதர் தேன் நீங்க 18வது 19வது ஓவர்ல உள்ள வந்து 2 6 அடிக்கிறது. மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் உள்ள வரணும்னா அதுக்கு பேட்டிங் ஆடணும்ன்ற அவசியமே கிடையாது. அதுவும் வந்து நீங்க ரவிச்சந்திரன் அஸ்வின்லாம் முன்னாடி அனுப்பணும்னு நினைக்கிறதுன்றது ரொம்ப மோசமான ஸ்ட்ராட்டஜின்னு நான் நினைக்கிறேன். ஓவரால் இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணா பிளே ஆஃப்ஸை விடுங்க, மேட்ச் ஜெயிக்கிறதே சிஎஸ்கே கஷ்டம் நான் நினைக்கிறேன். இதுதான் நான் வந்து ரொம்ப அக்ரெசிவா ரொம்ப காட்டமா விமர்சிக்கிறேன் அப்படின்னா அது அந்த மாதிரியான ஒரு நிலைமையா தான் இது இருக்கு. ஏன்னா MS தோனின்றது ஒரு லெஜெண்ட், அவர் வந்து ஒரு லெஜெண்ட், ஹி இஸ் அ ஃபேண்டாஸ்டிக் கிரிக்கெட்டர். அவரை வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ் பார்த்து இத்தனை வருஷம் வந்து ஐடலைஸ் பண்ணியிருக்காங்க. அவருடைய பல இன்னிங்ஸ் இருக்கு, மேட்சை வந்து சேஸ் பண்ணி கொடுத்துருக்காரு இந்தியாவுக்கு. அவர் லாங் ஹேர் வச்சுக்கிட்டு இந்தியாவுக்கு சேஸ் பண்றதுதான் ஒரு லெஜெண்டரி ஸ்டோரியா இன்னைக்கு நிறைய பேர் வந்து சொல்லி ஷேர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்காங்க MS தோனியுடைய ஃபேன்ஸ் வந்து அவ்வளவு பேஷனேட்டா இருக்காங்க MS தோனியை பத்தி. அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு பிளேயரை கடைசியில அவருடைய கரியர் முடிகிற ஸ்டேஜஸ்ல இந்த மாதிரி காமெடி பண்ணி வச்சிடாதீங்க அப்படின்ற ஒரு கேள்வி வந்து சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் பார்த்து கேட்க வேண்டிய ஒரு கட்டாயம் வந்து எல்லா கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கும் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். முக்கியமா MS தோனி ஃபேன்ஸுக்கு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த கடைசி 2 ஓவர்ல வர்றது 2 6 அடிக்கிறது, டிஜே வந்து அவர் உள்ள வரும்போது ஒரு பாட்டு போடுவாரு, அதுக்கு எல்லாரும் அப்படியே வந்து ஆரவாரமா செலிப்ரேட் பண்ணுவாங்க. அவர் 2 6 அடிப்பாரு, அந்த 6க்கு செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஆனா டீம் தோத்துரும் அப்படின்னா இது வந்து திஸ் இஸ் நாட் தி MS தோனி வி க்ரூ அப் வாட்சிங் அப்படின்றதுதான். அவர் வந்து 2010ல சிஎஸ்கே வந்து ஃபைனல்ஸுக்கு எடுத்துட்டு போன MS தோனி.
ரைட்டா? அந்த மாதிரியான விஷயங்களை வந்து அதாவது பிளேயர்ஸுக்கு எடுத்துட்டு போன MS தோனி கப்பு ஜெயிச்சு கொடுத்துருக்காரு. இந்தியாவுக்கு வந்து வேர்ல்ட் கப் ஃபைனல்ஸ்ல ஒரு சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாருன்னு எல்லாருக்கும் தெரியும். இந்தியாவுக்கு நிறைய அந்த மாதிரியான முக்கியமான கேம்ஸ்ல நிறைய பெர்ஃபார்மன்சஸ் கொடுத்தாரு. அது ஒரு பக்கம். கேப்டனா லீட் பண்ணியிருக்கிறாரு. அது ஒரு பக்கம். இந்த மாதிரி இவ்வளவு அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ண ஒரு மனுஷனை நீங்க வந்து வெறும் டிக்கெட் சேல்ஸுக்காக ஃபோர்ஸ் பண்ணி ஆட வைக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் பண்றதுன்றது எந்த விதத்திலயுமே சரியா இல்லை. சரி, இது வந்து அட்லீஸ்ட் டீம் ஜெயிக்குதுன்னா அதை பத்தி யாரும் பேச போறது கிடையாது. டீமும் ஜெயிக்க மாட்டேங்குது. அதுக்கு இது ஒரு பெரிய காரணமாவும் இருக்கு. ஏன் அப்படின்னா பேட்டிங் ஆர்டரே மாறிடுது. நீங்க ரவிச்சந்திரன் அஸ்வின்லாம் முன்னாடி இறக்குறீங்களே. இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர் பிளான் இல்ல. அட்லீஸ்ட் நீங்க வந்து இதான் பண்ண போறீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரியான பிளேயர்ஸையாவது நீங்க ஆப்ஷன் எடுத்துக்கணும். எடுத்த பிளேயர்ஸ்லயுமே வந்து ப்ராப்பரான பிளேயர்ஸை கரெக்டான பொசிஷன்ஸ்ல நீங்க ஆடணும். இது எதுவுமே பண்ணல அப்படின்னா சிஎஸ்கே ஆர் கோயிங் டு ஃபேஸ் வெரி டிசப்பாயிண்டிங் சீசன் அப்படின்றதுல எந்த விதமான டவுட்டுமே கிடையாது அப்படின்றது என்னுடைய கருத்து. ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே. அடுத்த வீடியோல நான் உங்களை வந்து சந்திக்கிற வரைக்கும் until then, please take care, like, share and subscribe. Thank you.